எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனத்தை மேடையில் ஓப்பனாக சொன்னார் பாருங்க. ஒரு புஷியானதை வச்சுட்டு என்ன செய்ய போறாருன்னு கேட்டாங்க எல்லாரும் பேசுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு புஷியானதை வச்சு தாண்டா அவ்வளோ பெரிய மாநாடே செஞ்சிருக்கிறேன், அதான் அர்த்தம். அது அவருக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். ஆனந்த் சார் அவர்களை அங்கீகாரம் பண்ணி அந்த இடத்துல சொல்லிட்டு அதுல இன்னொரு மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு ஆனந்தை வச்சே நான் இவ்வளவு பெரிய மாநாடு செய்யறேன்னா இத்தனை கோடி பேர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றத்தை செய்வேன். அதுக்கு தான் சொன்னார், தி லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். நான் இறந்த மிருகங்களை வேட்டையாட வரவில்லை, அதை நான் சீண்டுவதும் கிடையாது. மார்க்கெட் போன பிறகு நான் வரவில்லை. எப்படி டைரக்ஷன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போய் நடிக்க மார்க்கெட் போய் நான் வரல. நான் களத்தில் வரும்பொழுது மார்க்கெட்டோட வந்த கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்ண, நீலாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வேலையை செய்யணும். நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சியை ஆரம்பித்தேன். ரெண்டுக்குமான வித்தியாசமும் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், அடி தரமாக இருக்கும், நான் எடி பேடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். ஆனால் அதை விட சீரியஸாக தம்பி, நீங்கள் ஊடகத்தில் மற்ற நபர்கள் பார்ப்பது வேறு, நான் ஸ்டேஜில் கூடயே நின்று பார்த்துக்கிட்டு